ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கோட வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட கிச்சனை டீப் கிளீனிங் தான் பண்ண போறேன். அதே மாதிரி என்னோட கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நான் மாடலர் கிச்சனை நான் எப்படி ஆர்கனைசர் பண்ணி வைக்கிறேன், அதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நிறைய இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்ம கிச்சனை நம்ம கிளீனிங் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் நம்ம செய்யணும். எல்லா பக்கமும் நம்ம இழுத்து போட்டுட்டோம்னா அவ்வளோ லேட் ஆகும். ஒரு பக்கம் கிளீனிங் பண்ணிட்டோமா, அங்க நம்ம செட் பண்ணிட்டோமா, ரெண்டாவது பக்கம் அப்பதான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஆரம்பிச்சிருக்கேன்னா, ஓப்பன் ஷெல்ஃப் இருக்கும்ல, அங்கதான் ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே பாக்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். அந்த பருப்பு இதெல்லாம் நம்ம போட்ட பாட்டில்ல இருந்து எல்லா பருப்பு பாட்டிலை வந்து காலி பண்ணி வாஷ் பண்ணா நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஓப்பன் ஷெல்ஃபை வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிடலாம். ஸ்க்ரப்பால நல்லா கிளீனிங் பண்ணிட்டோம்னா நல்லா அந்த இடம் வந்து ட்ரை ஆகிரும். அதுக்குள்ள நம்ம பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி ட்ரை ஆக விட்டுடலாம். ஏன்னா பாட்டில்ஸ் எல்லாம் மினிமம் 1 மணி நேரம் வந்து நம்ம ட்ரை ஆக விடணும். இல்லைன்னா கொஞ்சமாவது தண்ணி அங்கெல்லாம் இருந்தா அந்த நம்ம என்ன பொருள் நம்ம போட்டு வைக்கிறோமோ, நம்ம பருப்பு போட்டு வச்சோம்னா அதுல இருந்து போடுறா இல்லை ஏதாவது அந்த ரெக்கை இருக்கிற மாதிரி ஒரு பூச்சிங்கெல்லாம் வரும் பருப்புல, அந்த மாதிரி வந்துடும். அதனால பாட்டில்ஸை நம்ம எவ்வளோ காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி நம்ம போட்டு வைக்கிறோமோ அவ்வளவும் பருப்பு வகைலாம் வந்து நல்லா இருக்கும். சில பாட்டில் வந்து ஃபேனுக்கு கீழே வச்சோம்னா நல்லா ட்ரை ஆயிரும். ஆனா சிலது வந்து நம்ம வெயில கொண்டு போய் காய வச்சு நம்ம போட்டோம்னா பொருள்கள் இன்னுமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு கீழே நம்ம வைக்கலாம். அதே மாதிரி ஸ்டீலோடது, அதுக்கப்புறம் இந்த செராமிக்லாம் நம்ம வெயிலில் கொஞ்சம் நேரம் கொண்டு போய் வச்சு தான் நம்ம பொருளை நம்ம போடணும். மாவு கொட்டி வைக்கிற ட்ரம்மு, அதுக்கப்புறம் வந்து அரிசி கொட்டி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் அது கண்டிப்பாக வெயிலில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அரிசி மாவுலாம் நம்ம கொட்டி வச்சோம்னா நிறைய நாள் நம்ம பராமரிக்கலாம். வீட்டில் மாடி இருக்குது, பால்கனி இருக்குது, இல்லை வீட்டு வாசலில் நம்ம வைக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெயிலில் வச்சு நீங்கள் போட்டு வைங்க. அந்த மாதிரிலாம் இல்லைன்னா வேற வழியே இல்லை. ஃபேனுக்கு கீழே கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மாடி இருக்கிறதுனால இந்த செராமிக், இந்த ஸ்டீலு வெயில வச்சு தான் வந்து ரெண்டாவது நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கிறவங்க, பிகினரா இருப்பாங்களா, புது பொண்ணுங்க வேலைலாம் கத்துக்கிறாங்களா, அவங்களுக்காக நான் சொல்றேன், கோச்சிக்காதீங்க சரியா? ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம இருக்க மாட்டோம்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஷெல்ஃப்ல போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி என்கிட்ட கலர்ஃபுல்லான ஷீட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஷீட் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். இப்போ இருக்கிற வரைக்கும் இதே நம்ம யூஸ் பண்ணலாம், எதுக்கு புதுசாக வாங்கி காசு வந்து வீணாக பண்ணுறது அப்படின்னு நினச்சி இந்த ஷீட்டே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷீட்டு ஒரு செல்ஃபில் வந்து ஒரு 3 போடுற மாதிரி இருக்கும். இந்த ஷீட் இருக்கிற வரைக்கும் இதே போடலான்னு சொல்லி நான் அப்பப்போ கிளீன் பண்ணும் போது இதே தான் நான் போட்டுட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு வேலையாக வந்து இந்த ஷீட்டு வாங்கினோம், அந்த வேலை நடக்கலை, அதனால நிறைய வீட்டில் இருந்துருச்சு, அதனால அதே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிச்சனுக்காக. இப்போ வந்து செல்ஃபில் ஷீட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டில்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்து காலி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சோம்ல, அதெல்லாம் திரும்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்து நான் க்ளோசரிஸ் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் திரும்பி அது கூடயே நம்ம போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. க்ளோசரிஸ் எப்போ நான் வாங்கிட்டு வந்தாலும் கண்டிப்பாக வந்து டீப் கிளீன் பண்ணுவேன், இல்லைன்னா வந்து தொடச்சாவது நான் போட்டு வைப்பேன் அந்த மாதிரி. ஏன்னா எப்பவுமே க்ளோசரிஸ் வாங்கிட்டு வந்து நம்ம லேசாக கிளீனிங் பண்ணி நம்ம க்ளோசரிஸ்லாம் போட்டு வச்சோம்னா கிச்சன் எப்பவுமே கிளீனாக இருக்கும். கிச்சனில் நின்று வேலை பார்க்க போகிறது நாம தான். அப்போ நம்ம கிச்சனை நாம தானே கிளீனாக வச்சுக்கணும், வேற யாரும் செய்ய போகிறதில்ல, நாம தான் செய்யணும். அது 6 மாதத்துக்கு ஒருக்கா செஞ்சாலும் சரி, இல்லை மந்த்லி நம்ம செஞ்சாலும் சரி. ஆனால் 6 மாதத்துக்கு ஒருக்கா செய்கிறதுக்கும் மந்த்லி 1 டைம் நம்ம பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. 6 மாதத்தில் நிறைய குப்பை சேர்ந்துரும். அதுவும் இல்லாமல் இந்த பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிஸ்கா ஆயிரும். மினிமம் 2 மந்த்துக்கு ஒருக்காவது கிளீனிங் பண்ணிடணும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் இந்த பருப்பு வகத்துக்கு. இந்த பொட்டுக்கல்லை இருக்குல்லங்க, நம்ம நிறைய வாங்கிட்டோம்னா அது வந்து போட வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வரலாமல் இருக்கிறதுக்கு 2 வரமிளகா போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சிட்டோம்னா அது வதங்கின மாதிரியும் இருக்காது, அது பவுடராகவும் வராது. அதே மாதிரி ஒயிட் சன்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாமல் இருந்தோம்னா அதில் ஓட்டை விழுகும், அந்த பறக்கிற மாதிரி பூச்சிலாம் வரும்ல, அதெல்லாம் வல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் 2 வரமிளகா போட்டு வச்சிருங்க. ஆனால் வரமிளகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பை எடுத்துட்டு வரமிளகா போட்டு வைங்க, அந்த மாதிரி பூச்சிலாம் வல்லாமல் இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பருப்பு, தோரம் பருப்பு வந்து அதில் என்ன போட்டு வைக்கிறோம்னா பெருங்காயம் கட்டியாக இருந்தாலும் சரி இல்லை பவுடராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் போட்டு நல்லா கட்டி நடுவில் வச்சிருங்க. அதுலேயும் எந்த பூச்சியும் எதுவும் விலகலாமல் இருக்கும். பாசி பருப்பில் நம்ம என்ன போட்டு வச்சா பூச்சி வெல்லாமல் இருக்கணும்னா கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதுலேயும் இந்த மாதிரி ஒரு பொட்டணமாக கட்டி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அந்த வாசனைக்கு இதுலேயும் எந்த பூச்சியும் விலகலாமல் இல்லை பவுடர் மாதிரி வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் கடலப்பருப்புல என்ன ஆகும்னா ஓட்டை விழுகும், பவுடர் மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் ஆளாமல் இருக்கணும்னா கையில் லேசாக கடுகு எண்ணெய் எடுத்து அந்த பருப்பில் தடவி விட்டுருங்க. அந்த வாசனைக்காக எந்த ப்ராப்ளமும் அதில் ஆகலாமல் இருக்கும். வரமிளகா அப்பப்போ வெயிலில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது வதங்கினாம நல்லா கிறிஸ்பியாக எப்பவுமே இருக்கும். சில டைமில் மந்த்லி நம்ம க்ளோசரிஸ் வாங்குவோம், சில டைமில் வந்து 3 மந்த்துக்கு ஒருக்க நம்ம க்ளோசரிஸ் வாங்குவோம். ஏன்னா மொத்தமாக வாங்கிட்டு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய நாள் இந்த பருப்பு வகத்தில் நம்ம பராமரிக்கலாம். ஷெல்ஃபில் ஷீட்லாம் போட்டு இப்போ பாட்டில்ஸ் எல்லாமே அழகாக அடுக்கி வச்சிடலாம். நான் ஒரே ஷெல்ஃபில் வந்து பருப்பு பாட்டில்ஸு, அப்புறம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், ஒரு பக்கம் வந்து மசாலா, இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் நான் வச்சிருவேன். ஏன்னா எடுக்கிறதும் நாம தான், வைக்கிறதும் நாம தான். நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி நாம வச்சுக்கலாம்ல. இப்போ ஓப்பன் ஷெல்ஃபை வந்து ஃபுல்லாக வந்து நீட்டாக ஆர்கனைசர் பண்ணிட்டோம். நம்ம பருப்பு பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் மசாலா பாட்டில்ஸ் எல்லாமே நீட்டாக ஆர்கனைசர் பண்ணிட்டு இப்போ ஒரு பக்கம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம எங்கே போகிறோம்னா கவுண்டருக்கு கீழே செல்ஃப்லாம் இருக்கும்ல, நம்ம பெரிய பெரிய பாத்திரம்லாம் வைக்கோம்ல, அங்கே தான் வந்து நீட்டாக வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப்பால் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதே ஷீட்டை போட்டு அந்த பாத்திரம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி, முதல்ல வாஷ் பண்ண பாத்திரம் தான் நல்லா எல்லாமே தொடச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே டெய்லியுமே யூஸ் பண்ணுற பாத்திரம் தான். அதனால இதை வந்து கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணால் அவ்வளோ தேவையில்லை. இந்த செல்ஃபை கிளீனிங் மட்டும் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு செல்ஃபை அதுக்கப்புறம் வந்து ஷீட்டை போட்டு ரெண்டாவது ரிட்டன் எல்லா பாத்திரமும் அப்படியே க்ளீனாக வச்சுட்டேன், ஆர்கனைசர் பண்ணி வச்சு. இன்னொரு பக்கம் வந்து இதே கவுண்டருக்கு கீழேயே இன்னொரு இடம் இருக்குது, இதே மாதிரி செல்ஃபு. அங்கே நான் என்ன வைக்குவேன்னா நம்ம க்ளோசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்து பாட்டில்ஸ்லாம் போட்டு மிச்சம் இருக்கும்ல, அந்த மிச்சம் இருக்க க்ளோசரிஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சிருவேன் அழகாக ஆர்கனைசர் பண்ணி. இதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கணும், டிமார்ட்டில் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த டைமு நெக்ஸ்ட் டைம் போனோன்னா அந்த பாக்ஸ் வாங்கிட்டு வருவேன். பெருசாக இருக்குது, எல்லா அந்த க்ளோசரிஸும் மிச்சமானது நம்ம அதில் போட்டு வைக்கலாம், நல்லா ஒரு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பிளான்ட்டை நம்ம நல்லா ஆர்கனைசர் பண்ணி நம்ம கவுண்டரில் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும்ல. எப்போவுமே நான் என்ன செய்வேன்னா நம்ம பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் மணி பிளான்ட்டோட தொட்டி வச்சுருக்கேன். நல்லா அது பிரான்ச்சஸ்லாம் நிறைய வந்து அதை அப்பப்போ நான் கட் பண்ணிவிடுவேன். அந்த கட் பண்ணி வைக்கிறத வந்து நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி கிளாஸஸில் நான் போட்டு வைப்பேன். அதில் வந்து தளைஞ்சி அந்த வேர்லாம் வரும். அந்த வேர்லாம் வந்துருச்சுன்னா வேறு தொட்டியில் வச்சு விட்டுருவேன், அதுவும் நல்லா தளைஞ்சி வந்துடும். இந்த வாட்டி நான் என்ன செஞ்சேன்னா இந்த கிளாஸில் வச்சதை வந்து நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் வச்சு நம்ம கவுண்டரில் வச்சோம்னா அழகாக இருக்கும்ல பார்க்க. இந்த தொட்டி வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது, வேறு பிளான்ட் இருந்தது, அது வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆனதுனால எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த தொட்டியை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு, ஏன் நம்ம வந்து இதை கவுண்டரில் வைக்கக்கூடாது, நம்ம தொட்டியில் வச்சு. நான் ஆல்ரெடி வந்து கிளாஸில் வச்சு நான் வச்சுருந்தேன், அதை நல்லா வேர்லாம் விட்டு நல்லா வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி கூட ஒருக்க கிளாஸில் வச்சுருந்தேன், அதை வந்து கீழே பெரிய தொட்டியில் வச்சு விட்டேன், அதை நல்லா தளைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டி வந்து நம்ம கவுண்டரில் வந்து கிளாஸில் வைக்காம இந்த மாதிரி நம்ம தொட்டியில் வச்சு நம்ம அழகாக வைக்கலாம். சின்ன சின்ன தொட்டியில் நம்ம கவுண்டரில் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால வந்து இப்படி வச்சு விட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம அப்படியே நம்ம வைக்க போகிறதில்ல, இதுக்கு கீழே ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும்ல, அதுவும் வீட்டில் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த தொட்டிக்காகவே நான் வந்து அந்த ஒயிட் கலரில் கிளாஸ் மாதிரிலாம் வாங்கினேன். ஏன்னா நம்ம அப்படியே வச்சோம்னா கவுண்டரில் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. இந்த கிளாஸில் வச்சு நம்ம வச்சோம்னா பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான் நம்ம வீடே வந்து அழகாக ஆக்கும். நான் எப்போவுமே வந்து வீட்லேயும் சரி கிச்சன்லேயும் சரி ஒரே மாதிரி எங்கேயும் வைக்க மாட்டேன். முதல்ல கிளாஸில் வச்சுருந்தேன், இப்போ வந்து தொட்டியில் வச்சுட்டேன். கொஞ்சம் சேஞ்சிங்காக பார்க்க அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கடைசியாக வந்து ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீனிங் பண்ணிடலாம் கூடையே அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜை தான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜை க்ளீனிங் பண்ணி முடிச்சோன்னே லாஸ்ட் ஒரே ஒர்க் இருக்கும், நம்ம கவுண்டரை தான் க்ளீனிங் பண்ணுறது. முதல்ல நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீனிங் பண்ணிடலாமா.
ஃப்ரிட்ஜை கிளீனிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு பிகினருக்கு நான் சொல்கிறேன். நம்ம கிளீனிங் பண்ணுற முன்னாடியே 1 மணி நேரம் முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டோம்னா ஃப்ரீஜரில் ஐஸ் கட்டியாக இருக்கும்ல, அதெல்லாமே வந்து இலகி வந்துட்டால் அப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம். இல்லைனா அது இருக்கும்போது நம்ம க்ளீனிங் பண்ணோம்னா ட்ராப்பாக வந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக கரைஞ்சப்புறம் நாம் வந்து க்ளீனிங் பண்ணி ட்ரை பண்ண விடணும் ஃப்ரிட்ஜை. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லா பொருளையும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜை நல்லா நீட்டாக க்ளீனிங் பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் திரும்பி ஆர்கனைசர் பண்ணி வச்சிட்டேன். இன்னும் லாஸ்ட்டாக நம்ம க்ளீனிங் பண்ண போகிறது நம்ம கிச்சன் கவுண்டர் தான். நம்ம கிச்சனுக்கே அழகு இந்த கவுண்டர் தான். அப்போ அந்த கவுண்டரை நல்லா நம்ம முன்ன வைக்கணும். கவுண்டரையும் இந்த டைலையும் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி நம்ம கழுவி விட்டோம்னா ஃபுல் கிச்சன் எப்பவுமே வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம டெய்லியும் நம்ம செய்வோம், ஆனால் நம்ம தொடச்சி விடுவோம். ஸ்க்ரப் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஏன்னா மெயின் வந்து நம்ம கிச்சனுக்கே வந்து அழகு கொடுக்கறது இந்த கவுண்டர் தான். அப்போ இந்த கவுண்டரை நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சிருக்கிறோமோ அவ்வளோ நம்ம கிச்சனும் க்ளீனாக தெரியும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணோம்னா நமக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸாக ஃபீல் ஆகும். சமையல் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வியூ கொடுக்கும் கிச்சனுக்கு. கிச்சனோட கவுண்டரும் அதுக்கப்புறம் டைல்ஸ் எல்லாமே நல்லா கிளீன் பண்ணிட்டு கவுண்டரில் வைக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாண்ட்லாம் இருக்கும்ல, அதுலேயும் வந்து ஷீட்லாம் நம்ம போட்டுட்டோம்னா அது ஃபுல்லாக வந்து எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி நம்ம ஷீட்டை மட்டும் மாற்றினாவே போதும். ஷீட் இல்லைன்னா நம்ம வந்து பார்சல் பாக்ஸ் வரும்ல, அந்த அட்டை மாதிரி, அந்த அட்டையை கூட நம்ம கட் பண்ணி போடலாம். அதுவும் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். என்கிட்ட இந்த ஷீட் இருக்குது, அதனால் நான் ஷீட் போடுறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஷீட் இருக்குது இல்லை இந்த மாதிரி ஷீட் இருக்குன்னா அதை கூட போடுங்க. எதுவுமே இல்லைன்னா ஆப்ஷனல் அந்த பார்சல் பாக்ஸோட அந்த அட்டையை நாம அளவு எடுத்து கட் பண்ணி நம்ம போட்டுவிட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கவும். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்டாண்டில் நம்ம ஏதாவது ஷீட் போட்டு நம்ம வச்சோம்னா ஏதாவது சின்ன பொருள் வச்சாலும் அது சாயலாமல் இருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன பொருள் நம்ம ஏதாவது வச்சோம்னா அது சாஞ்சி விழுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக கிளீனிங் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ரொப்பி வச்சிடலான்னு சொல்லி தான் ஆயில் பாட்டிலில் ஃபுல்லாக அதை ரொப்பினேன். அதுக்கப்புறம் ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸு, இந்த பாக்ஸ் வந்து டிமார்ட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்குள்ளேயும் வந்து ஷீட் போட்டுட்டேன். ஏன்னா எண்ணெய் பிஸ்கு ஏதாவது இருந்தால் நம்ம ஷீட்டை மட்டும் நம்ம மாற்றிடலாம் அப்பப்போ. அதனால் அந்த கட் பண்ண அந்த ஷீட் இருந்ததில் மிச்சம் இருந்தது அதை போட்டுட்டேன். இந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு பக்கம் கார்னரில் வச்சுருக்கேன். இதில் நான் வைக்க போகிறது ஆயில் பாட்டில், நெய் டப்பா, அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் சின்ன சின்ன டப்பா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளான்ட்டு, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை தட்டுறது, அதுக்கப்புறம் டிஷ்யூ, அதுக்கப்புறம் ஆயில் வந்து நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணி மிச்சம் இருக்கும்ல அந்த ஆயில் எல்லாமே இந்த செராமிக் சின்ன பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்காகவே அந்த செராமிக் பாட்டிலில் தான் அந்த ஃப்ரை பண்ண ஆயில் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருவேன். இப்போ நான் சொல்றது ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப தேவைப்படுற டிப்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். எதுக்காகனா உப்பு வந்து நம்ம கிச்சனில் எப்போவுமே நிறையவா இருக்கணும். ஒரு 2 பாட்டிலில் வச்சுக்கோங்க, ஒன்று கல் உப்பு, ஒன்று இதில் பவுடர் உப்புன்னு சொல்லி. ஏன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற இடம் என்றைக்குமே குறையாமல் நிறையவா இருக்கணும். உப்பு மஞ்சள் நம்ம கிச்சனில் எப்போவுமே எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கிட்டோம்னா மகாலட்சுமி தாயார் எப்போவுமே வாசம் செய்வா. இதை பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், நான் சமைக்கிறதுக்கு ரைட் சைடில் தான் எப்போவுமே நான் உப்பை வச்சுருப்பேன். நீங்களும் அப்படி வச்சுக்கோங்க. எப்போவுமே உப்பு வந்து நம்ம சமைக்கிறது
சமைக்கிறதுக்கு நம்ம ரைட் சைடில் தான் உப்பு பாட்டிலே இருக்கணும். நம்ம உப்பு எடுக்கும் போது ரைட் கையால் எடுத்து தான் சமைக்கணும். அந்த உப்பு பாட்டிலுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, அதுக்கப்புறம் டீ தூள் இதெல்லாம் வச்சுருக்க செராமிக் பாட்டிலில் கவுண்டரை எப்போ நம்ம கிளீனிங் பண்ணாலும் கொஞ்சம் நம்ம ஆர்கனைசர்லாம் வைக்கிறது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம வச்சோம்னா பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் உப்பு பாட்டிலை மட்டும் ரைட் சைடில் வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு ரைட் சைடில் உப்பு பாட்டில் இருக்கிற மாதிரி, மற்ற பொருட்கள்லாம் நம்ம மாற்றி மாற்றி வச்சு அழகு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரம்மை வந்து வாஷ் பண்ணி நான் வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சப்பாத்தி மாவே வந்து போடுறேன். கிச்சனுக்காக நம்ம அரிசி, பருப்பு இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் இதெல்லாம் நம்ம போடுறோம்னா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு நம்ம போட்டோம்னா நிறைய நாள் நம்ம பராமரிக்கலாம் நம்ம போடுற பொருள் எல்லாமே. இப்போ லாஸ்ட் டச் நம்ம கிச்சனை பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் நின்று சமையல் பண்ணுற லெஃப்ட் சைடில் வந்து ஆயில் கண்டெய்னர், நெய் டப்பா, பெருங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் அந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே கரண்டி ஸ்டாண்ட் இருக்குது, நடுவில் கேஸ் அடுப்பு, அதுக்கப்புறம் ரைட் சைடில் உப்பு பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் சர்க்கரை, டீ பத்தி, அப்புறம் ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயே வந்து நம்ம ஆர்கனைசர் பண்ண பிளான்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் சிங்க் பக்கத்துலேயே. கடைசியில் வந்து இது எல்லாமே எப்போவுமே இப்படியே இருக்காது. எப்போ நான் கிளீனிங் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த வந்து சேஞ்ச் பண்ணி வைப்பேன். எனக்கு எப்படி தோணுதோ, எப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கோ அப்படி. இப்போ வந்து கேஸ் அடுப்புக்கு கீழேயே வந்து நம்ம பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சுருக்கோம்ல, ஓப்பன் ஸ்டாண்டு, அதில் வந்து பெரிய பாத்திரம்லாம் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரே இட்லி பாத்திரம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம்மு, சப்பாத்தி மாவு ட்ரம்மு, அதுக்கப்புறம் ஒரு வாளி, அப்புறம் ஆயில் டப்பா, அதுக்கு மேலே வந்து கிரைண்டர், அப்புறம் பிளேட்ஸ் அந்த ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ஓப்பன் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக இது டெய்லியுமே யூஸ் ஆகிறது தான். அதுக்கு மேலே தான் வந்து பருப்பு பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், மசாலா எல்லாமே அதுக்கு மேலே வச்சுருக்கேன். மூணாவதுல கீழேருந்து மூணாவதுல, மேலேருந்து பார்த்தா ரெண்டாவதுல இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு. ஏன்னா உங்களோட ஒரு கமெண்ட்லேயும் ஒரு லைக்லேயும் தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அப்படி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நான் அதை திருத்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.